ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா டேஸ்டியான ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க, இருக்கட்டும். திரும்பவும் அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. வதக்க தேவையில்லை, எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டால் போதும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விட்டுருங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா தக்காளியும் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வைங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கூடவே உங்களுக்கு சட்னி என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் மீடியம் திக்னஸ் இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான தக்காளி கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.